வெல்கம் டு ஜேடியா சேனல். என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, தராசு வந்து வீட்டில் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான மெத்தடில் சிரஞ்சை யூஸ் பண்ணி வந்து பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா வெயிட்டை வந்து வச்சுட்டு நீங்கள் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு 2 கிலோ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அக்யூரேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இது காட்டும். நம்ம வந்து வெயிட்டை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா மெஷர் வந்து பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கன்னா தெரியும் கீழே இறங்கியிருக்கா. இதை வந்து வீடுகளில் வந்து நம்ம வெயிட்டை வந்து மெஷர் பண்ணுறதுக்கு ரொம்ப சிம்பிளான மெத்தடில் அந்த மாதிரி செய்யலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் தராசு வந்து சிரஞ்சை யூஸ் பண்ணி தான் வந்து பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிரஞ்ச் வந்து எடுத்துக்கோங்க. ரொம்ப சின்னதாகவும் எடுக்காதீங்க, கொஞ்சம் மீடியம் சைஸாக இல்லைன்னா கொஞ்சம் பெருசாக வந்து எடுத்துக்கோங்க. அப்போனா தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெயிட்டை தாங்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, ஓகே. இப்போ வந்து சிரஞ்சில் நீங்கள் இந்த சைடு அழுத்துனீங்கனாலே போதும், வராது. வந்தாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப டைட்டாக இழுக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து விட்டோம் அப்படின்னா அகைன் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் மேலே போயிடும் பாருங்க, அந்த மாதிரி மேலே போயிடும். ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து காற்று வந்து இதாக இருக்காது, அந்த வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கீழே இறங்கும். இந்த இதை அடிப்படையில் தான் வச்சு நம்ம வந்து தராசை வந்து செய்ய போகிறோம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மார்க்கர் வந்து பார்த்தீங்கன்னா பெர்மனன்ட் மார்க்கர் வந்து சிடி மார்க்கர் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வாங்கிக்கோங்க. அதை வச்சு தான் நம்ம வெயிட்டை வந்து நோட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அழியவும் செய்யாது. அதுக்கடுத்து கொஞ்சம் கட்டுக்கம்பிலேயே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி கட்டுக்கம்பி வந்து தேவைப்படும். இது இருந்தாலே போதும், தராசை வந்து ஈஸியாக செஞ்சிடலாம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இங்கனக்குள்ளே நம்ம வந்து அடைக்கணும். அடைக்கிறதுக்கு வந்து நம்ம க்ளூ தான் அப்ளை பண்ண போகிறோம். க்ளூ அப்ளை பண்ணியே வந்து இதை அடைச்சிக்கோங்க. அப்ளை பண்ணுறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா இதை வந்து டைட் வச்சுக்கோங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா டைட்டாக வச்சுட்டு அடைச்சிருங்க. நல்லா வந்து அழுத்தினீங்க அப்படின்னா க்ளூ வந்து பார்த்தீங்கன்னா உள்ளக்கு வந்து போகிறது உங்களுக்கு தெரியும். நல்லா வந்து பார்த்தீங்கன்னா அடைச்சி விட்ருங்க. அப்போனா தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வராது. மேலேயும் சுற்றி இருக்கிற மாதிரி கூட கொஞ்சம் லைட்டாக வந்து பண்ணி விட்ருங்க, அவ்வளோதான். சரி, ஓகே. இதை வந்து நல்லா காய விட்டுருங்க. இதை காய விட்டுட்டாலே நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இழுத்தோம் அப்படின்னா வராது. கொஞ்சம் காஞ்சதுக்கு அடுத்து இழுத்து பாருங்கள், இல்லைன்னா க்ளூ வந்து அடியில் வரைக்கும் வந்துடும். சரி, ஓகே. இந்த ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து முடிஞ்சிருச்சு. அதுக்கடுத்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே வந்து நம்ம வந்து 2 ஹோல் வந்து போட போகிறோம். இதை வந்து நீங்கள் ட்ரில்லிங் மிஷின் இல்லாட்டினா எதாவது வச்சு கூட போட்டுக்கலாம். அது போக இங்கனக்குள்ளே ஒரு ஹோல் வந்து போடணும். இதை மட்டும் கொஞ்சம் பார்த்து வந்து பண்ணிக்கோங்க. ரொம்ப வெளியே வந்து போட்டாதீங்க, பிஞ்சிரும். ஸோ இதை வந்து நான் சால்ட்ரிங் எண்ணெய் யூஸ் பண்ணியே வந்து சின்ன ஹோலாக வந்து பார்த்திங்கன்னா போட்டுக்கிறேன். கொஞ்சம் அந்த ஒட்டி இருக்கிற மாதிரியே வந்து ஹோல் வந்து போட்டுக்கோங்க, அவ்வளோதான். இப்போ ஹோல் வந்து 1 போட்டாச்சு. இதே மாதிரியே இங்கேயும் ஒரு ஹோல் வந்து போட்டுருங்க. இங்கே தான் வந்து அந்த இதை வந்து மாட்ட போகிறோம். ஸோ அதுக்காக சரி, ஓகே. 2 ஹோல் வந்து போட்டாச்சு. அதுக்கடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, சுற்றி உள்ளதை வந்து வெட்டி எடுத்துகிட்டு இங்கே வந்து ஒரு ஹோல் வந்து பண்ணணும். இங்கே வந்து ஃபஸ்ட்டே ஹோல் வந்து போடுறத வந்து போட்டுக்கோங்க. இதை வந்து இங்கே இருந்தாலே போதுமானது தான். சரி, ஓகே. இதை வந்து இந்த சைடு வர அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹோல் வந்து போட்டுக்கோங்க. இந்த மாதிரி வந்து வந்துருச்சு பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி வர மாதிரி ஹோல் வந்து போட்டுக்கோங்க, அவ்வளோதாங்க. அதுக்கடுத்து இதை வந்து கட் பண்ணி எடுக்கணும். அதை வந்து நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு வந்து ஆக்ஸா பிளேடை யூஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி வந்து எடுத்துக்கோங்க. இந்த சைடு உள்ளதுன்னா நம்மளுக்கு தேவையில்லை. வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இதை கரெக்டாக வந்து வெட்டி விட்டாச்சு. ஹோலும் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து போட்டாச்சு. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கம்பியை வந்து ஃபிட் பண்ண போகிறோம். அந்த கம்பியை வந்து எப்படி ஃபிட் பண்ண போகிறோம்னா, இங்கனக்குள்ளே வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி வந்து வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து அப்படியே வந்து வளைச்சி விடணும். நம்ம வளைச்சி விட்டோம்னாலே அது வந்து வெளியே வராது. ஸோ நம்மளுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக வந்து பிடிச்சிக்கிறோம். இந்த மாதிரி வச்சு இந்த மாதிரி வந்து வளைச்சி விட்ருங்க. ஒரு கொக்கி மாதிரி இருக்கணும், அவ்வளோதான். அதுக்கடுத்து வந்து அப்படியே இன்னொருக்கு வந்து வளைச்சி விட்ருங்க. வளைச்சி விட்டு இங்கனக்குள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே சேர்த்து விட்ருங்க. சேர்த்து விட்டு இங்கேயும் வந்து கொக்கி மாதிரி இருக்கிற மாதிரி வந்து செட் பண்ணி விட்ருங்க. இதை வந்து இங்கேயும் வந்து கொக்கி மாதிரி இருக்கிற மாதிரியும் வந்து நான் செட் பண்ணி விட்றேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்து சூப்பராக வந்து வளைச்சி விட்டாச்சு. இனிமேல் வந்து வர வாய்ப்பு இல்லை. அதுக்கடுத்து இதை வந்து கரெக்டாக ஃபிட்டாக இருக்கிற மாதிரி மட்டும் வச்சுட்டு, இந்த மாதிரி வந்து ஃபிட்டாக இருக்கிற மாதிரி வச்சுட்டு மேலே வந்து கைப்பிடியாக வந்து இருக்கணும். ஸோ கையை வந்து பிடிக்கிற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இருக்கணும். ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஏதாவது தொங்க விடணும்னு நினச்சாலும் தொங்க விட்டுக்கலாம். அது போக வந்து கொக்கி சேஃப்லையும் நீங்கள் வந்து வச்சுக்கலாம், பிரச்சனை இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். நம்மளுக்கு வந்து இந்த இது வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சிருச்சு. அதுக்கடுத்து இந்த இது வந்து வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் வந்து ஏதாவது கம்பி கூட கெட்டிக்கலாம். அது நம்ம லாஸ்ட் வந்து கெட்டிக்கலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு முடிஞ்சிருச்சு. அதுக்கடுத்து இங்கனக்குள்ளே கொக்கி வந்து செட் பண்ணணும். ஸோ அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா கம்பியை வந்து வெட்டி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி வந்து வளைச்சிடணும். ஏன்னா இதில் வந்து எதாவது கேரி பேக் ஏதாவது மாற்ற மாதிரி இருக்கணும். அதுக்கடுத்து இந்த சைடு தான் வந்து நம்ம அந்த இதில் வந்து எடுத்தாப்பில் செட் பண்ணி விடணும். இந்த கம்பி வந்து ஆல்ரெடி நம்ம வச்சு விட்ருக்கோம். ஸோ அதனால் இந்த மாதிரி வந்து வச்சு இதை வந்து உள்ளக்கூடி வச்சு சுற்றி விட்ருங்க. நல்லா ஸ்ட்ராங்காக வந்து இருக்கிற மாதிரியே சுற்றி விட்ருங்க. அப்போனா தான் வந்து நம்மளுக்கு வந்து வராது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வந்து கொக்கி வந்து ஏற்ற மாதிரி வந்து செட் பண்ணியாச்சு. இது வந்து கீழே சமமாக இழுக்கிற மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்க. இப்போ பாருங்களேன், நம்மளுக்கு நல்லா இழுத்தோம் அப்படின்னா வரும். அப்படியே வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து போயிடும் பாருங்கள். செம ஸ்பீடாக வந்து மேலே வந்து போகும், பயங்கர இதாக.
ஸோ இந்த மாதிரி தான் இருக்கணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு வந்து தராசு வந்து ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து எப்படி வந்து வெயிட்டை வந்து செட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து பார்க்கலாம். நம்ம பண்ண தராசை வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் டெஸ்ட் பண்ண போகிறோம். அது போக வந்து பார்த்தீங்கன்னா வெயிட்டை வந்து பார்த்தீங்கன்னா மார்க் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக இந்த மாதிரி ஒரு கேரி பேக் வந்து எடுத்துக்கோங்க. கேரி பேக்கை வந்து வச்சு விட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு வீட்டில் வந்து யூஸ் பண்ணுற அந்த 1 கிலோ இந்த மாதிரி வந்து பேக் வந்து இருக்கும் பார்த்தீங்களா, அதை தான் போட்டு வந்து வெயிட்டை வந்து பார்த்தீங்கன்னா அளக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா போட்டுக்கோங்க. போட்டு விட்டோம் அப்படின்னா அந்த 1 கிலோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லேசாக தான் காட்டும். நீங்கள் நல்லா இழுத்து விட்டுட்டு அப்படி இழுத்து விட்டீங்க அப்படின்னா ஒரு பொசிஷனில் வந்து நிற்கும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 1 கிலோ. இப்போ வந்து நான் எவ்வளோ தான் இழுத்து விட்டாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து மேலே போகும். மேலே போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொசிஷனில் வந்து கரெக்டாக நிற்கும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 1 கிலோன்னு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணணும். ஸோ எப்பயுமே நீங்கள் வந்து எடுக்கும் போல வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் 1 கிலோவாக இருக்கும் நம்மளுக்கு. ஸோ இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் மார்க் பண்ணிக்கிறேன். இது வந்து சரியாக மார்க் பண்ணல. ஸோ இதுதான் 1 கிலோன்னு நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த பொசிஷனுக்கு வந்து அந்த கோடில் வந்துச்சு அப்படின்னா அது வந்து 1 கிலோ. ஸோ அதுக்காக வந்து 1 கிலோன்னு ஒன்றுன்னு வந்து மார்க் பண்ணிட்டேன். அதுக்கடுத்து வந்து நம்ம இன்னொரு 1/2 கிலோ வந்து ஆட் பண்ண போகிறோம். இன்னும் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா கீழே இறங்கும். அதையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஓகே, கரெக்டாக இருக்குது. இதை வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா 1.5 கிலோ. அதாவது ஒரு கோடு மட்டும் போட்டுக்கோங்க, 1.5 கிலோ. அப்போனா அதே இதில் வச்சு தான் நம்ம வந்து அளக்க போகிறோம். இது வந்து கரெக்டாக வந்து காட்டும் எப்போ வந்து வெயிட்டை வந்து வச்சாலும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெயிட்டை வந்து ஆட் பண்ண போகிறோம். இதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா வெயிட்டை ஆட் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 5 கிலோ கூட ஆட் பண்ணலாம். ஆனால் 5 கிலோ ஆட் பண்ணால் இது தாங்காது. இது பெரிய சிரஞ்ச் அப்படின்னா 5 கிலோ வரைக்கும் வந்து தாங்கும். இதை வந்து இழுத்து பார்க்கலாம். கீழே வரைக்கும் போயிடுது. ஸோ அதனால் வந்து 5 கிலோ வந்து வெயிட்டை வந்து அளக்க முடியாது. சரி, ஓகே. இதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட்டை வந்து நீங்கள் வச்சு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வைக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா 1 கிலோ சின்னதாக கீழே இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா 1.5 கிலோ. இதே மாதிரி வந்து கீழே வர வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வெயிட் கூடும். நான் வந்து அளவு வந்து மார்க் பண்ணிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். மார்க் பண்ணதுக்கு அடுத்து உங்கள்கிட்ட காட்டுறேன். இந்த வெயிட் மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டாக வந்து நம்மளுக்கு வந்து வெயிட்டை வந்து மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா 2 கிலோ வரைக்கும் நம்மளுக்கு வந்து சூப்பராக வந்து மெஷர் பண்ணலாம். 2 கிலோக்கு மேலே வந்து போகும்போது நம்மளுக்கு டிஸ்டன்ஸ் வந்து இதாகும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா 2 கிலோக்கு நான் வந்து எல்லாமே டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா மெஷர் பண்ணுது. ஸோ அதனால் வந்து நம்ம 2 கிலோ வரைக்கும் நம்ம வீடுகளில் யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம கண்டிப்பாக அதை வந்து யூஸ் பண்ணலாம். நம்ம வீடுகளுக்கு வந்து கண்டிப்பாக வந்து இதை யூஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். வீடுகளில் வந்து இதை கடைகளுக்கு இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணக்கூடாது. வீடுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏதாவது ஒன்று செக் பண்ணணும்னு நம்மளுக்கு தோணுச்சு அப்படின்னா இந்த மாதிரி வந்து சரி 1 கிலோ இருக்கா 2 கிலோ இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறதுக்கு வந்து இந்த மாதிரி வந்து கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு யூஸ் பண்ணலாம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சா? அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் சின்ன சிரஞ்ச் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து நல்லா இறங்கும். அதை வச்சு நீங்கள் வந்து ஈஸியாகவும் கால்குலேட் வந்து பண்ணலாம். இதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ரிசல்ட் தான் நம்மளுக்கு வந்து காட்டுது. ஒரு 2 கிலோ வரைக்கும் நல்லா காட்டுது. 2 கிலோவுக்கு மேலே வந்து போகும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா சில நேரம் வந்து கொஞ்சம் இறங்கிடுது. ஒரு 3 கிலோ 4 கிலோ சேர்க்கும் போல வந்து கீழே வரைக்கும் வந்துடுது. ஸோ அதனால தான் வந்து ஒரு 2 கிலோ வரைக்கும் கரெக்டாக காட்டுது அப்படின்னு சொல்லி சொன்னேன். நீங்கள் இன்னும் கொஞ்சம் பெரிய சிரஞ்ச் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது கரெக்டாக காட்டும். ஆனால் வந்து 1 கிலோ 2 கிலோக்கு வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து இறங்காது. ரொம்ப அதிகமான வெயிட்டை வந்து போகும்போது தான் கீழே வந்து இறங்கும். ஸோ அதனால் வந்து இதுக்கும் கொஞ்சம் சின்ன சிரஞ்சாக வந்து வச்சுக்கோங்க. அப்போனா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வந்து மேக்ஸிமம் வந்து வீடுகளை வந்து வாங்குறது ஒரு 2 கிலோ 3 கிலோ அது 1 கிலோ இந்த அளவு தான் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இருக்கும். அதை செக் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி வந்து வீடுகளில் வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ கரெக்டாக இருக்கா, சில நேரம் 1/2 கிலோ 200 கிராம் இந்த மாதிரி வந்து கம்மியாகும். ஸோ இதை அக்யூரேட்டாக நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணீங்க அப்படின்னா குறைஞ்சிருக்கா கூடியிருக்கான்னு கண்டிப்பாக வந்து இதிலேயே வந்து நீங்கள் வந்து மெஷர் பண்ணலாம். இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து நல்ல வீடியோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.